ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வேலையை டூர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, ஹோம் வந்தாச்சு. எல்லோரும் மதியம் சாப்பிட்டாச்சா? பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இது ஒரு பேம்பு செடி, மூங்கில் செடி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை ஃபஸ்ட்டு இது பண்ண தெரியுமா? இதை வாங்கி ஒரு 25 days ஆகிடுச்சு. இது நல்லா பெருசாக ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த பாட் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வாங்கலான்ட்டு. ஆனால் இதோட தான் வரும், மூங்கில் செடியோட தான் வரும்னா அதுவும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, அதையும் சேர்த்து வளர்த்துட்டு இருக்கோம். இது சீனாவில் லக்கி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. பேம்பு ஏதாவது நமக்கு மன கஷ்டங்கள், வீட்டில் ஏதாவது செய்வீங்க, வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா இது ரொம்ப லக்கி. வீட்டில் வச்சோன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் நீங்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி, அதனால் நம்மளும் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மணி பிளான்ட் மாதிரி தான் இதுவும் சொல்கிறாங்க. நமக்கும் செடி வளர்க்குறது கொஞ்சம் பிடிக்கும். பட் இட வசதிகள் இல்லாததுனால நம்ம ரெண்டு வீட்டில் தானே இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச செடியை வளர்க்கலாம்னு சொல்லி தான் இதுவும் வளர்த்துட்டு இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி ஏதோ செடிகள் இந்த செடிகள் நிறைய செடிகளும் வளர்க்கணும். நல்லா வளர்ந்துருக்கு. நான் 25 நாள் ஆகிடுச்சா, நான் நல்லா க்ரோ எடுக்கிறேன். தெரியும். இது இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த பாட்டில் பபிள்ஸ் போட்டில் கொடுத்துருக்காங்க, கட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளை பற்றி மட்டும் நீங்கள் யோசிங்க. நம்ம லைஃப்பை எப்படி மேலே மேலே கொண்டு போகலாம், என்ன மாதிரி பண்ணலாம். ஸோ அதை பற்றி மட்டும் எல்லோரும் யோசிச்சு டிசைட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தவங்க எப்படி இருக்காங்க, அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, இதை பற்றிலாம் நம்ம இதுக்கு தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்கணும். நம்ம லைஃப் இருக்கிறது ஒரு லைஃப் தான். நம்மளை பற்றி மட்டும் யோசிப்போம். அடுத்தவங்க என்ன பண்ணால் உங்களுக்கு என்னங்க? நம்ம லைஃப் எனக்கு பிடிச்சது நான் செய்வேன், உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் செய்யுங்க. அவ்வளோதான். இது பொதுவாக நான் சொல்கிறேன், ஜென்ரலாக சரிங்களா? யாரையும் நான் ஹர்ட் பண்ணலை. அவங்கவுங்க லைஃப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. அடுத்தவங்கள காப்பி பண்ணாதீங்க. அடுத்தவங்கள ஒப்பிட்டு பேசாதீங்க. நான் தான் பெருசு, அதுதான் பெருசுன்னு நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். அடுத்தவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது அவள் இப்படி பண்ணுறா, இவங்க இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நோ யூஸ். அந்த டைமில் நீங்கள் வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயத்த பண்ணிட்டு போயிடலாம். சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.